ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. எல்லாம் நீங்கள் எபிசோடு பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ 2 பேர் எவிக்ட் ஆகிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்து. ஸோ அதுக்கு வந்து நிறைய அவங்களாம் சொன்னாங்க பாருங்கள். அவங்க போனோடனே கை தட்டி கொண்டாடினாங்க பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிற ஆளுங்களும் சரி, வெளியே இருக்கிற அந்த தற்கொலைக்கு கூட்டம் ஒன்று இது பாரு ஏஞ்சி கை தட்டுறானுங்க சில பேர். டேய் உங்களில் ஒருத்தனாடா ரெட் கார்டு, அவன் தப்பே பண்ணிட்டுடா, தப்பு பண்ணால் மன்னிக்கணும்டா எல்லாரையும், எல்லாருமே நீங்கள் மட்டும் தான் யோக்கியனடா, யோக்கிய சிகாமணிங்களான்னு நாங்கள் இருந்து வெல்லாம், நீங்கள் தப்பே பண்ணாதவங்களாம் நான் என்ன ஒன்று இந்த 2 பேர் நடிக்கலை, இருக்கிற உள்ளே இருக்கிற அத்தனை பேர் நடிக்கிறான், இந்த 2 பேர் நடிக்காமல் இருந்தாங்க. அதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு என்ன கேட்டிங்கன்னா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேமரா இருக்குலாம் பார்க்கல, இவங்க எப்படி இருப்பாங்களோ ரியலாக அந்த மாதிரி இருந்துட்டாங்க, அதான் உண்மை. ஸோ நடிக்க தெரியாதவங்க அதால் வெளில வந்துட்டாங்க இந்த 90 நாள். ஆனால் அந்த ஆளுங்க தேவைப்பட்டாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே, பட் இப்போ தேவையில்லை. ஆனால் உண்மையாகவே இந்த சாண்ட்ராவை பற்றி சொல்லணும். அவங்க அந்த கீழே விழும்ப கூட நான் நினச்சேன், சரி ஓகே விழுந்துட்டாங்களே, சரி மேபி இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸுன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக்னாங்க. ஸோ அப்புறம் விஜய் சேதுபதி சொல்லிட்டார் இன்றைக்கி அது வந்து பேனிக் அட்டாக் தான், ஃபிக்ஸ் இல்லைன்ட்டார். சரி அப்போ கூட நான் வந்து சரி ஓகே இருக்கும் பொழுது நடிக்கல பொழுதுன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலையில் இவங்க 2 பேரும் அந்த சைடு போகும்போதே ஐயோ வந்துட்டாங்க அங்கே பாருன்னு சொல்லிட்டு கம்முனு கிட்ட வராதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ கிளம்பி இப்போ வரும்போது எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, பார்வதி மன்னிப்பு கேட்டாங்க, கமருதீன் காலில் விழுந்து மன்னிப்பு. அது கூட ஐயோ வேணான்ட்டு போய் மறைஞ்சாங்க பாருங்கள். அப்போ தானே கன்ஃபார்ம் ஆச்சு இது வந்து ஓவர் ஆக்டிங்கு, ஆஸ்கார் அவார்டு தானே அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிக்க மக்களே. படத்தில் தான் இந்த சீன்லாம் வரும். நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி நேரில் யாராவது ஒருத்தரை பார்த்துருப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்புறம் விஜய் சேதுபதி கேட்குறாரு, உங்கள் நிலைமை நினச்சா உங்களால் இருக்க முடியுமான்னு தெரியல, உங்களால் கண்டினியூ பண்ண முடியும் கேம்னு கேட்குறேன். பண்ணுவோம் சார் நான், அப்போ மட்டும் பண்ணுவோம் சார்ன்றாங்க. அது எப்படி அவங்களால முடியுது? நீங்களே யோசிங்க மக்களே. அப்போ இதுலேருந்து தெரியுதா அவங்க ட்ராமா குயின். அப்போ அவங்க பண்ண எல்லாமே ட்ராமான்னு தான் தோணுது, நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுது, ஃபுல் ஆக்டிங் தான் தோணுது எனக்கு உண்மையாகவே. இந்த மாதிரி ஒரு நடிகைக்கு போய் எல்லாரும் வக்காலத்து வாங்கி நிறைய பேர் வந்தீங்களாடா பாவீங்களே. நானும் சேர்த்து தான் உட்பட தான், நானுமே தான் நம்பிட்டேன் உண்மையாகவே அவங்க இருக்குமோன்னு சொல்லிட்டு. 2 பேர் வாழ்க்கை வந்து போயிடுச்சு இதுலேருந்து, அவ்வளோதான். மக்களுக்கு வேறு என்ன, யார் வீட்டு என்ன அவங்க வந்து எதை கேட்க போகிறாங்களா? யாருமே இல்லை. யார் அவங்கள ஆப்போசிட்டாக பண்ணீங்களோ, நானும் தான் ஆப்போசிட்டாக பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில விஷயத்தில் வந்து தப்பு பண்ணால் கண்டிக்கணும். பட் இது வந்து உண்மையாகவே வந்து ரெட் கார்டு கொடுத்தா அது அவங்களோட வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ உண்மையாகவே இது வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து ஒஸ்ட்டு. இவர் வந்து பேசுவார்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிறாரு. முன்னாடி நாள் பண்ண தப்புக்கு வந்து ஆனால் கேட்கவே இல்லை, அவ்வளோதான் மறைஞ்சு போச்சு. இவங்க 2 பேர் ரெட் கார்டு கொடுத்தோன்னே இவங்க 2 பேரும் தப்பு பண்ணாங்க, உள்ளே இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப யோக்கியனுங்க அந்த மாதிரி ஒரு முத்திரை கொடுத்தாச்சு. இப்போ யார் தான் அங்கே வார்த்தை விடலை, யார் தான் அந்த முன்னாடி நாள் கேம் காப்ப ஏன் விக்ரம் ஏன் இதுவுமே கண்டுக்கவே இல்லை எதுவுமே. அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே அது. அவர் வந்து எல்லோரும் ஒருத்தர் போட்டு அமுக்குறது அந்த இப்போ ஸ்ட்ராட்டஜி தான், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லணும். அப்போனா ஏன்னா கேம் தானே நீங்கள் சொல்கிறீங்க, கேம்னா ரியலாக இருங்கன்றீங்க. அப்போ ரியலாக இருந்தால் தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நடிக்கணுமா? நிஜமாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த ஷோ மேலே. இது ரியாலிட்டி ஷோன்றாங்க, உண்மையாகவே எந்த அளவுக்கு ரியாலிட்டி ஷோன்னு தெரியல. இப்போ அவங்க வந்திருக்காங்க, பார்வதியும் கமருதீன் வந்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து பத்திரிகை ஏதாவது யூடியூப்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக கிழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தால் எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை. உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுனது தப்பு இருந்ததுன்னா, உங்களுக்கு எதாவது கஷ்டப்பட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. ஸோ இது வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே மக்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.